கவிதை ரசிகன். இன்று தமிழ் கலையுலகத்திலே கவிதை ஒரு இன்றியமையாத இடத்திலே இருக்கின்றது. தமிழ் கவிதைக்கு ஒரு நீண்ட வரலாறு பாரம்பரியம் இருக்கிறது. சுமார் 2000 வருடங்கள் வரை தமிழ் கவிதையினுடைய வரலாறு நீண்டிருக்கிறது. அதை தாண்டியும் அதனுடைய வரலாறு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். தமிழ் இலக்கிய பரப்பிலே தமிழ் கவிதைக்கு கிடைத்த முக்கியத்துவம், வழங்கப்பட்ட பெருமானம் என்பவை அதிகமானவை, பெருமையானவை. காலாகாலமாக சங்க காலம், சங்க மருவிய காலம், அதற்கு பின்வந்த காலங்களிலிருந்து இன்று வரை கவிதைக்கு தமிழ் இலக்கியத்திலே முக்கிய இடம் இருக்கிறது. இது தமிழிலே மட்டுமல்ல, உலக இலக்கியங்களிலே கூட கவிதைக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமானதுதான். குறிப்பாக தமிழிலே தமிழ் கவிதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவமும் தனித்துவமும் பெருமைகளும் உண்டு. நான் சொன்னது போல ஒரு 2000 வருடங்களாக இந்த தமிழ் கவிதை பாரம்பரியம் நீண்டு தொடர்ந்து இன்றும் வந்து கொண்டிருப்பது தமிழ் கவிதைக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழியினுடைய ஒரு செழுமை என்றும் சொல்லலாம். சங்க காலத்திலே இருந்து தோன்றிய கவிதை தனது வடிவம், பாடுபொருள், இயல்புகள் போன்ற பல்வேறு விடயங்களிலே மாறுபட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவிதையினுடைய தனித்துவங்கள், தமிழ் கவிதையினுடைய தனித்தன்மையான அடையாளங்கள் என்பவை என்றுமே மாறியதில்லை. பாடுபொருள் மாறியிருக்கிறது, கவிதையினுடைய வடிவங்கள், யாப்பு வடிவங்கள் மாறியிருக்கின்றது, சொல் முறைகள் மாறியிருக்கின்றன, உத்தி முறைகள் மாறியிருக்கின்றன. என்றாலும் கவிதை என்பதற்குரிய தனித்துவமான அடையாளங்கள் எவையவை என்று வரையறுக்கப்பட்டதோ அதிலே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததாக இல்லை. கவிதை என்பது கவித்துவம் மிக்கதாக அமைகிறது என்ற விடயத்திலே தமிழ் கவிதை என்றுமே தன்னை நியாயப்படுத்தி வந்திருக்கிறது. சங்க காலத்திலே இருக்கின்ற பாடல்கள் அகம் புறம் என்று பாடப்பட்டன. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலத்துக்கு காலம் வெவ்வேறு விடயங்கள் தமிழ் கவிதை பரப்பிலே பாடுபொருள்களாக வந்திருக்கின்றன. பல்வேறு யாப்பு வடிவங்கள் தமிழ் கவிதையிலே இடம்பெற்று வந்திருக்கின்றன. 80களிலே அது 70களுடைய இறுதி பகுதியிலே தமிழ் கவிதை புதிய பரிமாணத்தை நோக்கி மாறியது. அதாவது ஓசை வழிபடாத யாப்பு இலக்கணத்தை மீறிய புது கவிதைகள் தோற்றம் பெற துவங்கின. அவை புது கவிதைகள், நவீன கவிதைகள், பின்னவீன கவிதைகள் என்று இன்று வரை புதியொரு செல்நெறியிலே சென்று கொண்டிருக்கின்றன. என்றாலும் கவிதை என்பதற்குரிய அடிப்படையான ஓசை பண்பை பேணுகின்ற கவிதைகள் இன்று வரை இடம்பெற்றுத்தான் வந்திருக்கின்றன. அதை பலர் விரும்புகிறார்கள், சிலர் புறக்கணிக்கிறார்கள். அதே போல இன்றைய நவீன கவிதைகளிலே இருக்கின்ற பல்வேறு உத்தி முறைகள், பல்வேறு விடயதானங்கள், பல்வேறு புதிய போக்குகள் அல்லது பல்வேறு மொழிகளிலே கையாளப்பட்ட உத்தி முறைகள் போன்றவற்றை அவர்கள் தாங்களும் கையாண்டு அந்த கவிதைகளை படித்தாலும் எவ்வாறு மரபு கவிதைக்கு சில ரசிகர்களும் அதை புறக்கணிப்பவர்களும் இருக்கிறார்களோ அதே போல புது கவிதை, நவீன கவிதைகளை விரும்புபவர்களும் இருக்கிறார்கள். புது கவிதை, நவீன கவிதைகளை தவிர்த்து மரபு கவிதைகளிலே நாட்டம் கொள்பவரும் இருக்கிறார்கள். இது அது அவர்களுடைய ரசனை சார்ந்த, அவர்களுடைய விருப்பம் சார்ந்த விடயம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே யாரும் எதனையும் திணிக்க முடியாது. இதைத்தான் நீங்கள் படியுங்கள், இதைத்தான் நீங்கள் வாசியுங்கள் என்று யாருமே திணிக்க முடியாது. அவரவர்கள் தங்கள் ரசனை, தங்களுடைய தேடல், தங்களுடைய விருப்பம் போன்றவற்றின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பிய கவிதையையோ தாங்கள் விரும்பிய இலக்கியத்தையோ பயிலலாம், படிக்கலாம், அதை ஏனையவர்களுக்கும் சொல்லலாம். அதிலே கூட தவறில்லை. அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். ஆனால் இதைத்தான் நீங்கள் செய்யுங்கள், இதைத்தான் நீங்கள் எழுதுங்கள், இதைத்தான் நீங்கள் பாடுங்கள் என்று யாருக்கும் நிர்பந்தம் செய்ய முடியாது. தமிழ் கவிதையினுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே எத்தனையோ மிகச்சிறந்த உலக இலக்கியங்களுக்கு சற்றும் குறையாத இலக்கிய தரம் மிக்க விடயங்கள் இருக்கின்றன. அது மிகப்பெரிய காவியங்களாக இருந்தால் என்ன, மிகவும் முக்கியமான சமய இலக்கியம் சார்ந்த கவிதைகளாக இருந்தால் என்ன,
அதற்கு பிறகு வந்த பாரதி உடைய கவிதைகளாக இருந்தால் என்ன, பாரதிக்கு பின்னான இன்று வரையான கவிதைகளாக இருந்தால் என்ன, பல இன்றும் பேசப்படுபவையாக, என்றும் நினைக்கப்படுபவையாக, என்றும் முக்கியமாக அந்த பெருமையை, கவிதையினுடைய பெருமையை, தமிழினுடைய பெருமையை பேசுபவையாக இருந்து வருகின்றன. எனவே இந்த ஒரு நெடிய கவிதை பயணத்திலே நாங்கள் கவிதை சம்பந்தமான சில சிந்தனைகளை கவிதை ரசனை என்ற மகுடத்திலே நான் தொடர்ச்சியாக பகிரலாம் என்றிருக்கின்றேன். எங்களுடைய தமிழ் கவிதை தமிழ்நாட்டிலே நீண்ட காலமாக புழங்கி வந்த கவிதைகள், எங்களுடைய ஈழத்து கவிதையினுடைய தொடர்ச்சி, அதனுடைய வரலாறு, தமிழ் கவிதையினுடைய கொடுமுடிகள், அதே போல ஈழத்து கவிதையினுடைய கொடுமுடிகள், இன்றும் கவிதையினுடைய அடையாளங்களாக நினைக்கப்படுகின்ற கவிதைகள், அந்த கவிதையிலே இருக்கின்ற உத்திமுறைகள், தமிழ் கவிதையினுடைய தனித்துவ தன்மையாக இருக்கின்ற மரபு, எங்களுடைய தமிழ் கவிதை யாப்பு என்று சொல்வார்கள், யாப்பிலக்கணம், அதனுடைய அடிப்படைகள், அவற்றினுடைய தேவை, அதே அந்த யாப்பு கவிதைகளை நாங்கள் சொல்ல வேண்டும், அல்லது அந்த ஓசை சார்ந்த கவிதைகளிலே இருக்கின்ற தனித்துவங்கள், அல்லது ஓசையை புறக்கணித்து வருகின்ற கவிதைகளிலே இருக்கின்ற விசேடமான தனித்துவங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தொடரிலும் நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். எனவே எங்களுடைய இது ஒரு புது முயற்சியாக, எங்களுடைய கவிதை தொடர்பான ஒரு உற்சாகுகையாக என்னுடைய இந்த தொடர் அமைய இருக்கின்றது. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. கவிதை ரசிகர்கள், கவிதை ஆர்வலர்கள், கவிதை சம்பந்தமான பல்வேறு விடயங்களிலே ஆய்வுகளை செய்பவர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும். ஒரு கவிதை ரசிகனாக, கடந்த 30 வருடங்களாக கவிதை துறையிலே ஈடுபடுவனாக, பல்வகமை மிக்க கவிதைகளை பயின்றவனாக, எங்களுடைய தமிழின் அடையாளமான யாப்பு கவிதைகளை வரன்முறையாக பயின்றவனாக, அதே நேரம் புது கவிதைகள், நவீன கவிதைகளிலே இன்றும் ஒரு தாடனம் செலுத்துபவனாக, அவற்றை ரசிப்பவனாக, அதில் இருக்கின்ற உத்திமுறைகள், புதுமைகளை பயின்று மேற்செல்பவனாகத்தான் நான் என்னுடைய கவிதை முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றேன். எனவே இந்த கவிதை தொடர்பான ஒரு தொடர் நிகழ்விலே பல்வேறு விடயங்களை நாங்கள் என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்றிருக்கிறேன். நான் ரசித்த கவிதைகளை பேசலாம் என்றிருக்கிறேன், அவை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். எங்களுடைய தமிழ் கவிதையிலும் ஈழத்து தமிழ் கவிதையிலும் கொடுமுடிகளாக சிகரங்களை தொட்டவர்களை பற்றியும், என்றுமே இந்த காலத்தை தாண்டி வாழ்கின்ற தமிழ் கவிதைகள் பற்றியும், கவிதையினுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், இல்லாட்டி எவ்வாறு இருக்க போகிறது, இல்லாட்டி அது எவ்வாறு இருக்கலாம் என்பது பற்றிய என்னுடைய சிந்தனைகளையும் நான் பகிரலாம் இருக்கிறேன். எனவே ஒரு தொடக்கமாக ஒரு கவிதையினுடைய பெருமை, குறிப்பாக தமிழ் கவிதையினுடைய பெருமை, அது என்றுமே ஒரு சாகாவரம் பெற்றதாக, காலம் தாண்டி பயணிக்கின்ற ஒரு ஜீவ நதியாக தமிழ் கவிதை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கவிதை பற்றிய சிந்தனைகளை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம் இருக்கின்றோம். என்னுடைய அறிவு கட்டிய அளவிலே, என்னுடைய அனுபவத்து கட்டிய அளவிலே, என்னுடைய வாசிப்பு, என்னுடைய அனுபவம் என்பவற்றின் அடிப்படையிலே நான் இந்த விடயங்களை பற்றி சொல்லாமல் இருக்கிறேன். எங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகளை எங்களோடு பகிருங்கள். இது முடிந்த முடிவுகள் அல்ல. கவிதைகள் சொல்லுவார்கள், கடவுளை எவ்வாறு வரையறுக்க முடியாதோ அவ்வாறு கவிதையையும் வரையறுக்க முடியாது. அவர்கள் தங்கள் சிந்தனை, அவர்களுடைய அறிவு, அவருடைய ரசனை அடிப்படையிலே கவிதையினுடைய பற்றிய சிந்தனைகள் மாறும். எனவே அது அல்ல பிரச்சனை. ஆனால் உண்மையான நல்ல கவிதைகளை நாங்கள் இனங்காணுவதற்குரிய ஒரு முயற்சியாக இந்த முயற்சி அமையும் என்ற செய்தியை கூறி இதை நாங்கள் தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.